சுகாதாரம் காப்போம், நோயற்று வாழ்வோம். ஸ்ரீ ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மைய நுண்ணுயிரியல் துறையின் முன்னாள் தலைவர் டாக்டர் பத்மா ஸ்ரீகாந்த் அவர்களுடன் நேர்முகம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, February 10 சர்வதேச குடற்புழு நீக்கத்துக்கான நாளா அனுசரிக்கப்படுது. இந்த நாள்ல நம்ம எல்லாருமே குடற்புழு நீக்கிறதுக்கான என்ன விஷயங்கள் செய்யணுமோ அதை கண்டிப்பா செய்யணும். இதுலயும் முக்கியமா குழந்தைகள் 1 வயதுல இருந்து 19 வயது இருக்கும் குழந்தைகள் கண்டிப்பா இந்த குடற்புழு நீக்கத்துக்கான வழிகளை அன்னைக்கு செய்யணும் அப்படின்னு இந்த நாள்ல உறுதிப்படுத்துறாங்க. ஸோ இந்த குடற்புழுனா என்ன, இது எப்படி வரும், எதனால வரும் அப்படின்னு நம்ம கிட்ட சொல்றதுக்காக இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க ஸ்ரீ ராமச்சந்திரா கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மைய நுண்ணுயிரியல் துறையின் முன்னாள் தலைவர் டாக்டர் பத்மா ஸ்ரீகாந்த் அவர்கள். வணக்கம் மேடம். நேஷ்னல் டிவர்மிங் டே February 10 அப்சர்வ் பண்ணுறாங்க. அண்ட் ஆன் February 15 அதுக்கு ஒரு மாப் அப் ரவுண்டுன்னு வச்சுருக்காங்க. ஸோ நேஷ்னல் டிவர்மிங் டே இம்பார்ட்டன்ஸ் எதனால வந்திருக்குன்னா, நிறைய பசங்க நம்ம ஸ்டேட்டில் மட்டும் இல்லை, நம்ம கண்ட்ரியில் வேர்ம்ஸ்னால பாதிக்கிறாங்க. இப்போது இந்த வேர்ம் இன்ஃபெஸ்டேஷன், அந்த இன்ஃபெஸ்டேஷன் ரொம்ப அந்த பசங்க மேலே பாதிக்கிறது தெரியாமல் இருக்கு. ஃபர்ஸ்ட்லி அவங்க ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட், வளர்ச்சி அஃபெக்ட் ஆகுது. செகண்ட்லி அவங்களது மென்டல் கான்சன்ட்ரேஷன், காக்னேட்டிவ் ஃபங்க்ஷன் என்னவாங்க, படிப்பில் டல் ஆகிடுறாங்க. இல்லை கேம்ஸ் விளையாட போனால் டல்லாக இருப்பாங்க. ஸோ இப்போ பேரண்ட்ஸை கேட்டால் சொல்லுவாங்க, சாப்பிட்றதே இல்லை, குழந்தை பசிக்கிறது இல்லை குழந்தைக்கு. ஸோ டாக்டர்கிட்ட போய் டானிக் கொடுக்கலாம், பசி இல்லாததுனால எதனா கொடுங்கன்னு சொல்லிட்டு. பட் ஆக்சுவலாக இந்த மாதிரி பசங்களுக்கு எல்லாம் மோஸ்ட்லி வேர்ம் இன்ஃபெஸ்டேஷன்ஸ் இருக்கும். அண்ட் இப்போது பசங்க நிறைய பசங்க வெளியில் விளையாடுவாங்க. ஸோ என்ன ஆகும்னா, இந்த கிருமிக்கு முட்டை இருக்குது. அண்ட் நிறைய பேருக்கு அவேர்னஸ் இருக்கும், ஒரு பட்டர்ஃப்ளை பட்டாம்பூச்சி டெவலப்மெண்ட் ஆச்சு, லைஃப் சைக்கிள் வரைச்சேன், அது என்னென்ன ஸ்டேஜஸ் போகிறதுன்னு எல்லாருக்கும் அதை பற்றி அவேர்னஸ் இருக்கும். ஸோ அதில் ஒரு லார்வா ஸ்டேஜ்னு இருக்குது. அதே போல் வேர்ம்ஸ்க்கும் முட்டை அண்ட் லார்வா ஸ்டேஜ் இருக்குது. ஸோ சாயிலில் பார்த்திங்கன்னா இந்த முட்டை ஹேட்ச் ஆகிட்டு லார்வா ஸ்டேஜில் வரும். பசங்க விளையாடச்சேன், அவங்களுக்கு அறியாமல் அவங்க கால் விரல் டோஸ் மூலியமாக இந்த லார்வா உள்ளே என்டர் ஆகிடும். ஸோ அந்த லார்வாக்கு அழகாக எப்படி போகணும், எங்கே போகணும் தெரியும். ஸோ அது பாட்டுக்கு அந்த ட்ராவல் பண்ணி அந்த ஹியூமன் இன்டெஸ்டைன் குடலில் போய் சேர்ந்துடும். அண்ட் அந்த ஜேர்னி முடிக்கச்சே அடல்ட் வேர்மாக மாறிடும். ஸோ அந்த அடல்ட் வேர்ம் வந்ததுக்கப்புறம் குழந்தைக்கு பசி குறைஞ்சிடும். இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டண்ட், உடம்புல ஹீமோக்ளோபின் ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் த பாடிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ஹீமோக்ளோபின் லெவல் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ ஹீமோக்ளோபின் குறையச்ச திருப்பி கான்சன்ட்ரேஷன் கம்மியாயிடும் குழந்தைக்கு. ஸோ டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் மோஸ்ட்லி ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது, ஐரன் கேப்சூல்ஸ் கொடுப்போம், இல்லை ரொம்ப கம்மியாக இருந்தால் இன்ஜெக்ஷன் கொடுப்போம், இல்லை சில வாட்டி பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் கூட கொடுத்துருக்காங்க. பட் மெயினாக நம்ம என்ன பார்க்கணுன்னா, இந்த வேர்ம் இன்ஃபெஸ்டேஷனால் ஹீமோக்ளோபினும் பாதிக்கிறது. ஸோ பசி குறைஞ்சிரும், ஹீமோக்ளோபின் கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிட்டு குழந்தைக்கு கான்சன்ட்ரேஷன் இன் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப குறைஞ்சிடும், டல் ஆகிடுவாங்க, சில வாட்டி மூச்சு வாங்கும் குழந்தைக்கு. ஸோ இந்த ஏஜ் ரேஞ்ச் இட் இஸ் நாட் தட் வேர்ம்ஸ் வெறும் சில்ட்ரனுக்கு தான் எஃபெக்ட் ஆகுது. பட் நேஷ்னல் டிவர்மிங் டேயில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹேஸ் புட் த எம்ஃபசிஸ் ஸ்ட்ராங்காக ஒரு மெசேஜ், பசங்க வளர்ச்சி பாதிக்கக்கூடாது, தட் இஸ் டார்கெட்டட் ஃபார் சில்ட்ரன். பட் அதனால இட் இஸ் நாட் தட் பேரண்ட்ஸ் டிவர்மிங் பண்ணக்கூடாது. ஒரு ஃபேமிலியில் எடுத்திங்கன்னா ஒன்ஸ் பசங்களுக்கு இருக்குன்னா கண்டிப்பாக பேரண்ட்ஸ்க்கு இருக்கலாம். அங்கே ஃபேமிலியில் சப்போஸ் அவங்க குக்கை வச்சுட்டு சமையல் பண்ணுறாங்கன்னா குக்குக்கு இருக்கலாம். ஸோ வென் டிவர்மிங் இஸ் டன், ஸோ பெட்டர் தட் all family members undergo deworming. Of course, National Deworming Day-ல நீங்கள் பார்த்தீங்கன்னா Government of India is ensuring all children, whether enrolled in the school or not enrolled, எந்த குழந்தை இருந்தாலும் அவங்களுக்கு இந்த மாத்திரை ஆல்பெண்டசோல் 400 milligrams கொடுத்துருவாங்க. இந்த மாத்திரை chewable மாத்திரை, கடிச்சு சாப்பிட்டுடலாம். ஸோ அந்த மாத்திரைனால எதுவும் பாதிக்காது, சைடு எஃபெக்ட்ஸ் இல்லை.
இட் இஸ் அ வெரி குட் வெரி சேஃப் ட்ரக். ரொம்ப கம்மியான ஸ்மால் பர்சன்டேஜில் இச்சிங் இருக்கலாம், இல்லை எதானா ரேஷ் வரலாம். பட் அதனால் பயப்படவே வேண்டாம். பிகாஸ் வேர்ம்னால இருக்கிற பிரச்சனை பெரிய பிரச்சனை. இந்த அலர்ஜிக் ரியாக்ஷன் எதானா வருது, அது ஈஸிலி ட்ரீட்டபிள். ஸோ திஸ் இஸ் ஒன் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் ஐ வாண்டட் டு ஷேர். ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த டிவார்மிங் பற்றி சொன்னீங்க மேம். இந்த புழுக்கள் தான் மெயினாக. ஸோ எத்தனை வகையான புழுக்கள் இருக்குது? தட்ஸ் அ வெரி குட் கொஸ்டின். பல விதமான புழுலாம் இருக்குது. இப்போ உங்களுக்கு யானைக்காலுன்னு தெரிஞ்சிருக்கலாம். அந்த யானைக்காலும் ஒரு புழுனால தான் வருது. பட் அந்த யானைக்கால் வந்து புழு மஸ்கிட்டோஸ் மூலியமாக பரவுறது. நம்ம இப்போ நேஷ்னல் டிவார்மிங் டேஸ் அப்சர்வ் பண்ணச்ச இந்த சாயில் ஹெல்மெட்ஸ் ஆர் வேர்ம்ஸ் அதை பற்றி பார்க்குறோம். அதில் வந்து நான் பேர் சொல்கிறேன், அந்த பேர்னால பெரிய பெரிய வேர்ட்ஸாக இருக்கலாம், பட் காமன் வேர்ட்ஸ் சொல்லிடுறேன். அதில் ஹுக் வேர்ம், ரவுண்ட் வேர்ம், அப்புறம் விப் வேர்ம், இந்த 3 வேர்ம்ஸ் ரொம்ப காமனாக இன்ஃபெஸ்டேஷன் இருக்கும். அண்ட் இந்த வேர்ம்ஸ் வந்து நான் முன்னாடி சொன்ன போல் இப்போ ஹுக் வேர்ம் பார்த்திங்கன்னா அந்த லார்வா மூலியமாக கால் விரல் மூலியமாக என்டர் ஆகும். ரவுண்ட் வேர்ம் வந்து வெஜிடபிள்ஸ் சரியாக வாஷ் பண்ணாமல் இருந்து, காய்கறி இருந்தால் ரா சாலட் சாலட் சாப்பிட்றது தப்பு இல்லை, பட் வெஜிடபிள்ஸ் நல்லா வாஷ் பண்ணணும். இப்போ ரவுண்ட் வேர்ம் முட்டை அதில் ஸ்டிக் பண்ணணும். அண்ட் குழந்தை வந்து சாப்பிடுச்சு அது என்டர் ஆகிடும். தெர் இஸ் என்ட்ரி த்ரூ த டோஸ், என்ட்ரி த்ரூ ஈட்டிங். 3வது வந்து நீங்கள் த்ரூ வெஜிடபிள்ஸ். அப்புறம் 3rd வந்து ஃபுட் ஹேண்ட்லர்ஸ், குக்ஸ், as well as those who are serving. ஸோ நெயில்ஸ், அவங்களுக்கு நிறைய லாங் நெயில்ஸ் இருந்தால் இல்லை டர்ட்டியாக இருந்தால் அந்த நெயில்ஸ்குள்ளே இந்த எக்ஸ் இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த வேஸ் தட் வேர்ம் கேன் பி ட்ரான்ஸ்மிட். ஓகே மேம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தீங்க குழந்தைகளுக்கு வந்து இந்த டிவார்மிங் பண்ணுறது வந்து ஏன் முக்கியம், ஏன்னா அவங்களோட வளர்ச்சி எல்லாமே பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா மேம்? முன்னாடி நான் சொல்லச்சேன், இந்த வேர்ம்ஸ் வந்து இன்டெஸ்டைனில் குடலில் அடல்ட் வேர்ம் இருக்கும். ஸோ குழந்தை டல்லாக இருக்குது, அவங்களுக்கு வந்து நல்லா சாப்பாடு கொடுக்கணும்னு ட்ரை பண்ணி கொடுத்துட்டு, ஆனால் ட்ரீட்மெண்ட் டிவார்மிங் பண்ணாமல் விட்டுட்டா அந்த வேர்ம் பேர்டன்ன்றோம், தட் இஸ் நம்பர்ஸ். அந்த வேர்ம் பேர்டன் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடும். அது ஒரு ரொம்ப சிவியரான ஸ்டேஜில் போனால் குழந்தைக்கு வந்து குடலில் obstruction, சாப்பாடு இறங்காமல் சடனாக வெரி சிவியர் ஸ்டமக் பெயின் வரலாம். அது வந்து எமர்ஜென்சிக்கு போய் குழந்தைய மோஷன் பாஸ் பண்ணலை, கேஸ் பாஸ் பண்ணலைன்னு சொல்லி சர்ஜிக்கல் எமர்ஜென்சியாக போய் நிற்கலாம். அது ஒரு டைப். பட் எல்லாமே அப்படி இல்லை. மைல்டு இன்ஃபெக்ஷன், கொஞ்சம் வேர்ம்ஸ் இருக்குது, அந்த ஸ்டேஜில் இருக்கச்ச குழந்தைக்கு வந்து சொன்ன போல் டல்லாக இருக்கலாம், பசி இல்லாமல் இருக்கும். அது என்னன்னா அந்த குடல்லேருந்து நியூட்ரியன்ஸ், இப்போ சாப்பிட்ற நியூட்ரியன்ஸ் அப்சார்ப் ஆகும். அந்த நியூட்ரியன்ஸ் வந்து இப்போது காம்படிஷனில் இருக்குது. நம்ம உடம்புல இருக்கிற செல்ஸ் சாப்பிடணும் அந்த நியூட்ரியன்ஸை, பட் வேர்ம்ஸ் இருந்தால் வேர்ம்ஸ் கம்பீட் பண்ணுறது, வேர்ம்ஸ்க்கு அந்த நியூட்ரிஷன் வேணும் அவங்க வளர்ச்சிக்கு. ஸோ வேர்ம்ஸ் கம்பீட் பண்ணி அந்த நியூட்ரிஷனை எடுத்துரு. இப்போது ஹுக் வேர்மின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹுக் வேர்முக்கு வாயில் ஹுக்ஸே இருக்குது. அந்த ஹுக்ஸ் மூலியமாக குடலில் அட்டாச் பண்ணி அப்படியே ரத்தத்தை உறிஞ்சிடும், வேம்பயர் மாதிரி. ஸோ அதனால அவங்க அனீமிக் ஆகிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வேர்ம்ஸ் இருக்கனால ஜென்ரலி டைஜஷன் அஃபெக்ட் ஆகுது. பட் சில வேர்ம்ஸ் வந்து அந்த முட்டை, அது இந்த லைஃப் சைக்கிள் பண்ணுற லார்வா ஃபார்ம் எங்கேயானா போய் உடம்புல மசிலில் போய் உட்காரலாம், இல்லை பிரெயினில் உட்காரலாம். அண்ட் பிரெயினில் இருந்தால் சில வாட்டி அவங்களுக்கு காக்கா வலி கூட வரலாம். ஸோ தீஸ் ஆர் த ரேஞ்ச் ஆஃப் சிம்டம்ஸ். ஓகே மேம். இப்போ நீங்கள் ஒரு 3 வகையான புழு சொன்னீங்க. ஸோ இந்த 3 வகையான புழு தான் வந்து குழந்தைங்களோட உடல் நலத்தை வந்து பாதிக்குதா மெயினாக? காமனாக இந்த 3 தான் பாதிக்கும். பட் நான் இப்போ உங்களுக்கு ஒன்று சொன்னேன், பிரெயினில் கூட போய் பாதிக்கலாம்னு சொல்லிட்டு. அந்த புழு வந்து நியூரோசிஸ்டி சர்க்கோசிஸ் கண்டிஷன், அது டிரான்ஸ்மிஷன் வேறு, மோஸ்ட்லி த்ரூ டாக்ஸ், கான்டாக்ட் வித் டாக்ஸ். அகெயின் டாக் இன்ஃபெஸ்டேஷன் இருந்து கான்டாக்டில், டச்சில். ஸோ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ் நல்லா பண்ணிவிட்டு சாப்பிட்டோன்னா, வெஜிடபிள்ஸ் ஒழுங்காக வாஷ் பண்ணி சாப்பிட்டா, ஆஸ் வெல் அஸ் ஹேண்ட்லிங் ஆஃப் ஃபுட், அதெல்லாம் ஃபுட் ஹேண்ட்லர்ஸ் க்ளீன் ஹைஜீனிக்காக இருந்தால் இந்த மெத்தட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் நடக்காது. வெறும் காலில் நடக்காமல் இருந்தால் எல்லாமே வேர்ம்ஸ் இருக்குது. அது ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு எப்படின்னு தான் நம்ம பார்க்கணுமோ தவிர, அதனால இப்படி ஆகிடும் இதனால் இப்படி ஆகிடும்னு பயப்பட ஆங்ஷியஸ் ஆகிட்டா அப்புறம் எதுவும் சாப்பிட முடியாமல் போயிடும். மெயினாக நான் சொன்னது உங்களுக்கு ரவுண்ட் வேர்ம்,
hookworm, whipworm, because burden அதிகம். இப்போ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இந்த நேஷ்னல் டிவர்மிங் டே அப்சர்வ் பண்ணுறது இந்த burden ஆஃப் சாயில் ஹெல்மெண்ட்ஸ் இஸ் ஹெவி விச் ஆல் கண்ட்ரீஸ் ஹேவ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அங்கே வந்து எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் யூனியன் டெரிட்டரிஸ்லேயும் இந்த ப்ரோக்ராம் வச்சுட்டு எல்லாருக்கும் அந்த மெடிசன் கொடுத்தா அதை கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே மேம். ஸோ நம்ம என்ன மாதிரி ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறதுனால நம்மளுக்குள்ள வார்ம் வருது மேம்? தட்ஸ் அ வெரி குட் கொஸ்டின். இப்போது சில இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா டாய்லெட் ஃபெசிலிட்டி தள்ளி இருக்கலாம். ஸோ சில்ட்ரன் ஆர் அடல்ட்ஸ் வந்து அவங்க வந்து வெளியில் டெஃபிகேட் பண்ணுறது, தட் இஸ் மோஷன் பாஸ் பண்ணுறது. அப்போது அந்த சாயிலில் ஃபீக்கல் மேட்டரில் இருக்கிற கிருமி இந்த வேர்ம்ஸ், அது வேர்ம்ஸாக இருக்கலாம் இல்லைன்னா முட்டையாக இருக்கலாம், ரெண்டும் இருக்கலாம். ஸோ அந்த முட்டை இருக்கச்சே அது வந்து அந்த முட்டை இப்போது நீங்கள் வந்து வில்லேஜஸ்லலாம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே செடி மரம் இருக்கும், அவங்க கிராப்ஸ் வளர்ச்சி பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ த்ரூ திஸ் கண்டாமினேட்டட் சாயில், அதுக்கு பேர் நைட் சாயில், வென் தே ஆர் வாட்டரிங் த கிராப்ஸ் அது ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ வெஜிடபிள்ஸில் ஃப்ரூட்ஸில் ஒட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது, இந்த எக்ஸ் ஸ்ப்ரெட் ஆகிடும். அதே போல் சப்போஸ் ஸ்மால் சில்ட்ரன் ஆர் வாக்கிங், சில்ட்ரன் அடல்ட்ஸ் ஆர் வாக்கிங் இன் தட் சாயில், நான் சொன்ன போல் வெறும் காலில் நடக்கச்சேன் அந்த லார்வல் ஃபார்ம் என்டர் ஆகிடும். தட் இஸ் த காமனஸ்ட் வே, வெஜிடபிள்ஸ் அண்ட் பேர் ஃபுட். ஸோ இந்த நைட் சாயில் அவாய்ட் பண்ணோம்னா ஓப்பன் டெஃபிகேஷன், வெளியில் பாஸ் பண்ணக்கூடாது மோஷன் இன் த ஃபீல்ட்ஸ், ஸோ தட் த சாயில் இஸ் நாட் கண்டாமினேட்டட். இப்போ டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் நிறைய இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹியூமன் நேச்சர் அதை கொஞ்சம் ஹேபிட்ஸை சேஞ்ச் பண்ணி ஹைஜீனிக் ப்ராக்டிசஸ் கொண்டு வந்தால் அதை அவாய்ட் பண்ணலாம். அட் த சேம் டைம் டாய்லெட் போனதுக்கப்புறம் ஆல்வேஸ் வாஷ் வித் சோப் அண்ட் வாட்டர் ஹேண்ட்ஸ், பிகாஸ் நான் சொன்ன போல் உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ் வந்து இன் நெயில்ஸ், இட் கேன் ஸ்டிக் இன் த நெயில் அண்ட் அது மூலியமாக பரவும். இப்போ ஹேண்ட் ஷேக் பண்ணச்சே அடுத்த பர்சனுக்கு போகலாம், இல்லை வெஜிடபிள்ஸில் சம்ஹவ் ஃபுட்டில் என்டர் ஆகி சாலட் ப்ரிப்பேர் பண்ணச்சே அதில். ஓகே, ஒன்ஸ் இப்போ இந்த வார்ம்ஸ் வந்து நமக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா அதுக்கான சிம்டம்ஸ் வந்து எப்படி இருக்கும் மேம்? இன் சில்ட்ரன் அவங்க வந்து பசி இல்லாமல் இருக்கும், லாஸ் ஆஃப் ஆப்பிடைட், வயிறு வலின்னு சொல்லலாம். யூஸ்வலாக வயிறு வலி இருக்குன்னு லோவர் ஆப்டமென். அப்புறம் தேர்ட்லி வந்து டல் லிஸ்ட்லெஸ்ன்னுவாங்க, குழந்தை வந்து ஆக்டிவிட்டி எங்கேயும் விளையாடுறதில்ல, எதுக்கும் போகிறதில்ல, குழந்தை கான்சன்ட்ரேஷன் இல்லைன்னு சொல்லி இருக்கலாம். லாஸ்ட்லி நான் முன்னாடி சொன்னவங்களுக்கு அனீமியா வரலாம், ரொம்ப பேர்டன் ஆஃப் த வேர்ம்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டு குழந்தை வந்து ஹீமோக்ளோபின் கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிட்டு அதனால மூச்சு வாங்கிறது, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப குறைஞ்சிரும். ஸோ தேட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் டு ரிமெம்பர். அண்ட் எமர்ஜென்சி, சர்ஜிக்கல் எமர்ஜென்சி சொன்னேன், குழந்தைக்கு வந்து சிவியர் அப்டாமினல் பெயின், அப்பெண்டிசைட்டிஸ் மாதிரின்னு சொல்லலாம். அந்த அப்பெண்டிக்ஸில் போயிட்டு ஆக்சுவலாக வேர்ம்ஸ் கூட போய் பிளாக் பண்ணிடலாம், அதனால அப்பெண்டிசைட்டிஸ் வரலாம். ஆர் குடலில் போய் ஹெவி லோட் ஆஃப் வேர்ம்ஸ் பிளாக் பண்ணி சாப்பாடு இறங்காமல் எமர்ஜென்சி ஸ்டேட்டுக்கு போயிடலாம், குழந்தை கொலாப்ஸ் ஆகிற நிலைமையில் இருக்கலாம். இது அடல்ட்ஸ் கூட வரலாம். இது ஐ ஹவ் ஏர்லியர் செட் ஆல்சோ, பசங்களுக்கு குழந்தைக்கு மட்டும் இல்லை அடல்ட்ஸ்லேயும் இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, எஸ்பெஷலி ப்ரெக்னென்ட் விமென். ஸோ ப்ரெக்னென்ட் விமென்க்கு அனீமியா சிம்டம் ரொம்ப காமன். ஸோ ப்ரெக்னென்சியில் அந்த அனீமியாவுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணச்சு டிவர்மிங் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே மேம். ஏன்னா குழந்தை உள்ள பேபிக்கும் பாதிக்கும், ஹீமோக்ளோபின் கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிடுச்சு. ஓகே மேம். இப்போ நீங்கள் வந்து குழந்தைக்கு வந்து சொன்னீங்க அது ரொம்ப சிவியர் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம சர்ஜரி கூட பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ இது அடல்ட்ஸ்க்கு வருது அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி ஹெல்த் ரிஸ்க்லாம் இருக்குது? சிமிலர் சிம்டம்ஸ் மோஸ்ட்லி லாஸ் ஆஃப் ஆப்பிடைட், வயிறு வலி, பசி இல்லை, டல்லாக இருக்கிறது, அனீமியா, தீஸ் ஆர் காமன். பட் இப்போ சப்போஸ் ரொம்ப பர்சிஸ்டண்ட்டாக பேர்டன் அதிகமாக இல்லாமல் இந்த மைக்ரேட்டிங் லார்வா அந்த ஒரு ஸ்டேஜ் ஆஃப் த வேர்ம் அது வந்து சில வாட்டி லங்ஸில் போயிட்டு சுற்றிட்டுருக்கோம். அப்போது அவங்களுக்கு வந்து அதுக்கு அலர்ஜிக் ரியாக்ஷன் வந்து ஒரு ஆஸ்துமா லைக் கண்டிஷன் வரலாம், அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் இன் த லங்ஸ், பிரெத்லெஸ்னஸ் வரலாம் அதனாலேயும். அண்டு அதர் தென் சாயில் ஹெல்மெட் நான் உங்களுக்கு சொன்னேன், காக்கா வலி போகிறதுக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது. சில வேர்ம்ஸ் வந்து மசில்ஸ்லேயும் போய் தே கேன் ஃபார்ம் சம் லீஷன் தேர் அண்ட் அதனால அங்கே ஸ்வெல்லிங் வந்துடலாம். அவங்க மசில்ஸ் அந்த எக்ஸ்ட்ரீமிட்டியில் அந்த ஃபங்க்ஷன் குறைஞ்சிடும், கால்லையோ இது ஃபங்க்ஷன் குறைஞ்சிடும். ஒன்ஸ் இப்போ நம்மளுக்கு வார்ம் உள்ள வந்துருச்சுன்னா நமக்கு அதனால் ஸ்கின் ப்ராப்ளம் ஏதாவது வருமா மேம்? வெரி நைஸ் கொஸ்டின். ஆக்சுவலி இந்த மைக்ரேட்டிங் லார்வான்னு சொல்லி சொன்னேன்ல, இட் என்டர்ஸ் த்ரூ த டோஸ். ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அங்கே புண்ணு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது.
அண்ட் நிறைய இச்சிங் இருக்கும். அந்த லார்வா மேலே போக போக அந்த வழி ஃபுல்லாக உங்களுக்கு அந்த ரேஷ் வரும். அதுக்கு பேர் க்ரீப்பிங் இடப்ஷன். ஸோ அது அப்படியே அட்வான்ஸ் ஆக ஆக அந்த ரேஷ் கால்லேருந்து மேலே போயிட்டே இருக்கும். ஸோ தேட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு சி ஆல்சோ. பேரண்ட்ஸ் மதர் வந்து இந்த மாதிரி இருக்குன்னா ஆஹா இது வந்து வேர்ம் இன்ஃபெஸ்டேஷன் இருக்கலாம்னு சொல்லிட்டு. செகண்ட்லி இப்போ சில்ட்ரன் பார்த்தீங்கன்னா இன்னொரு வேர்ம், இது பேர் வந்து பின் வேர்ம். இந்த வேர்ம் வந்து ஏனல் ரீஜன், டாய்லெட் போகிற இடத்துல இச்சிங் இருக்கும். அண்ட் அந்த இச்சிங் வந்து ராத்திரி ரொம்ப அதிகமாக இருக்கும், நைட் டைமில். அந்த இச்சிங்னால சில வாட்டி குழந்தை வந்து பெட் வெட்டிங் பண்ணிட்டோம். ஓகே, நாக்டர்னல் என்யூரிசிஸ்ன்னு பேர் இதுக்கு. ஸோ இப்போ குழந்தைக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சிம்டம், அடிக்கடி யூரின் நைட்டில் பெட்லேயே பாஸ் பண்ணிட்டாங்கன்னா டாக்டர்கிட்ட போயிட்டு இது பூச்சினால் இருக்கலாமான்னு கண்டுபிடிக்கிறது இம்பார்ட்டண்ட். ஸோ இதுக்கெல்லாம் டெஸ்ட் பண்ணுறதும் லேப் இருக்குது. லேபில் வந்து அந்த ஸ்டூல் சாம்பிள் கொடுத்தாங்கன்னா அதில் முட்டை இருக்கா, லார்வா ஃபார்ம் இருக்கா, இல்லை அடல்ட் வேர்ம் இருக்கான்னு கூட கண்டுபிடிச்சி என்ன டைப் இருக்குது, அதுக்கு என்ன மாதிரி மெடிசன் கொடுக்கலானோ அது கரெக்டாக தெரிஞ்சிடும். ஓகே மேம். இப்போ ஆனால் குழந்தைகளில் வந்து எப்பயுமே அவங்க வந்து பெட் வெட் பண்ணுவாங்க. இப்போ குழந்தைங்களுக்கு வந்து டயப்பர்ஸ் வந்து போட்டு விட்ருவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது மேம்? That's also very practical question. இப்போது டைப்பர்ஸ் போட்டால் ஆஃப்கோர்ஸ் நமக்கு அது தெரியாது. பட் மதர்ஸ் வந்து டைப்பர் எடுக்கச்சே அந்த ஏனல் ரீஜன் பார்ப்பாங்க. இப்போ டைப்பர் ரேஷன் இருக்குது, அங்கே ரெட்டாக இருக்கும் மைல்டாக. பட் வந்து இந்த பின்வம் இருந்தால் இது வந்து நூல் மாதிரி இருக்கும், வெள்ளை நூல் மாதிரி அந்த ஏனல் ரீஜனில். வெள்ளை நூல் மாதிரி அங்கெல்லாம் ஒட்டியிருக்கா. அண்ட் குழந்தை கண்டிப்பாக இச் பண்ணுறச்ச நெயில்ஸ் அங்கே பட்டு ரணமாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து டைப்பர் ரேஷ் வர்சஸ் இந்த மாதிரி பின் வேர்ம்னால என்ன பாதிக்கிறதுன்னு தெரிஞ்சிடும். மதர் வந்து ஜஸ்ட் அதை செக் பண்ணாலே தெரிஞ்சிடும், அந்த மாதிரி த்ரெட் வேர்ம் இருக்கும், அந்த நூல் மாதிரி இருக்கிற பூச்சி. டைப்பர் அஃப்கோர்ஸ்னால கொஞ்சம் பெட் வெட்டிங் சான்சஸ் கம்மி. பட் இது வந்து டைப்பர் யூஸ் பண்ணாத சில்ட்ரன், இப்போ 7-8 இயர்ஸ் வந்துடுதுன்னு வச்சுங்க, யூஸ்வலாக அந்த ஏஜ் குரூப்பில் பெட் வெட்டிங் நடக்கக்கூடாது. பிகாஸ் இட்ஸ் அ ஓல்டர் சைல்டு. அந்த குழந்தை இப்போ பெட் வெட்டிங் பண்ணுறதுன்னா அது மோஸ்ட்லி இந்த த்ரெட் வேர்ம் ஒரு பின் வேர்ம்னால இருக்கும். இப்போது நம்ம ஏதாவது ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டை எடுத்துக்கிறோம் அப்படின்னா கூட ஒன்ஸ் இப்போ நம்ம வார்ம் நமக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாமே அதை எடுத்துக்குது. அப்படிங்கிறப்போ இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி இப்போ இந்த மாத்திரை ஆல்பெண்டசோல் மாத்திரை வர்றதுக்கு முன்னாடி இந்த வேப்பலை அந்த சாறு அந்த மாதிரிலாம் குடிக்கும்போது நம்ம அது வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஆக்சுவலாக சில நாட்டு வைத்தியம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்று வந்து முன்னாடி கேஸ்ட்ராயில் கொடுப்பாங்க. பேரண்ட்ஸ் வந்து ரெகுலராக ஒன்ஸ் இன் 3-4 months கேஸ்ட்ராயில் குடிக்கணும், கசக்கும், பட் குடிக்க வச்சுருவாங்க. ஸோ ஆக்சுவலி கேஸ்ட்ராயில் குடிக்கிறதுல என்ன பிரச்சனைனா குடலில் இருக்கிற லைனிங், மியூக்கோசல் லைனிங், அதுவும் வெளியில் வந்துடும். ஸோ இட் இஸ் நாட் வெரி ஹைலி ரெக்கமெண்டட். இப்போது அந்த ப்ராக்டிஸ் வேணான்றாங்க டாக்டர்ஸ். அதுக்கு மெடிசின் இருக்குது, மெடிசின் சாப்பிட்ருங்க ஒன்ஸ் இன் 3-4 months. இது ரொம்ப சீப், வெரி ஈஸி டு கெட் த மெடிசின். அது 3-4 months ஒரு வாட்டி சாப்பிட்டா டிவார்மிங் ஆகிடும். கேஸ்ட்ராயில் ஓன்லி இன் கன்சல்டேஷன் வித் டாக்டர் பண்ணலாம். சில வாட்டி எக்ஸ்டர்னலாக, தட் இஸ் தொப்புள் சுற்றி வழக்கெண்ணெய் அப்ளை பண்ணுறது, இல்லை டீ ட்ரீ ஆயில்னு, இப்போ இதெல்லாம் நேச்சுரல் ரெமெடிஸ். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வயிறு மேலே தடவி விட்டா உள்ளுக்குள்ளே அந்த வேர்ம் எப்படி அந்த இன்டெஸ்டைனில் ஒட்டியிருக்கோம் அங்கேருந்து அது டிட்டாச் ஆகிடும். பிகாஸ் ஸ்கின் மூலியமாக கொஞ்சம் அந்த சப்ஸ்டன்சஸ் என்டர் ஆகுதுன்னு. இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். பட் இதெல்லாம் பிலீஃப்ஸ். ஸோ இப்போ குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் சொன்னீங்க மேம் 3 to 4 months எடுத்துக்கலாம். ஸோ இதே தான் அடல்ட்ஸ்க்குமே வந்து எவ்ரி 3 to 4 months அவங்க அந்த டேப்லெட்ஸ் எடுத்துக்கணுமா? யா, ரெகுலராக டிவார்மிங் பண்ணுறது இஸ் இம்பார்ட்டண்ட். இதை ரொம்ப வெளியில் சாப்பாடு சாப்பிட்றதுனால, இல்லை சாலட்ஸ் சாப்பிட்றாங்க, சாலட் சாப்பிட்றதுல தப்பு இல்லை. இப்போ நான் முன்னாடி சொன்னேன் வாஷ் பண்ணோம் வெஜிடபிள்ஸை. இப்படின்னா தண்ணியில் கொஞ்சம் வினிகர் போட்டுட்டு வெஜிடபிள்ஸை அதில் சோக் பண்ணி வச்சிடணும் ஒரு 15 minutes to half an hour. அப்புறம் 2-3 times ரின்ஸ் பண்ணி வாஷ் பண்ணி அப்புறம் குக் பண்ணி சாப்பிட்டா அதில் பிரச்சனை இல்லை. சப்போஸ் இப்போ வெளியில் ஒரு ட்ரிப் போயிருக்காங்க, வெக்கேஷனுக்கு போயிருக்காங்க, அப்போ கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாகிடும். ஏன்னா நிறைய பேர் வெளியில் சாப்பிட்டு தான் ஆகணும் வெக்கேஷன் போனால். இல்லையா அடிக்கடி வீட்டில் வந்து ஏதோ பிரச்சனை, வெளியில் சாப்பாடு வாங்கி சாப்பிட்றாங்கன்னா, ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி பார்த்துட்டு, சரி வெளியில் சாப்பிட்ருக்கோம்,
வெக்கேஷன் போயிருக்கோம். ஸோ பெட்டர் டு ஹேவ் அ கோர்ஸ் ஆஃப் டிவர்மிங். யூஸ்வலாக 3-4 மந்த்ஸில் ஒரு வாட்டி சாப்பிட்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை. மெடிசன் இஸ் சேஃப். பட் தானாக பண்ணிகிட்டே இருக்க வேணாம், டாக்டர் கிட்ட போயிட்டு வாங்குறது பெட்டர். இப்போ நீங்கள் சொல்கிறது பார்க்கும்போது வீட்டில் இருக்கும்போது நம்ம ரொம்ப ஹைஜீனாக இருக்கணும். லைக் நீங்கள் சொல்கிறீங்க அந்த வெஜிடபிள்ஸே வந்து 15 மினிட்ஸ் நம்ம சோக் பண்ணி வச்சு வாஷ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இப்போ நமக்குள்ளே எப்பயுமே ஒரு வார்ம் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? ஏன்னா நம்ம வெளியில் போய் சாப்பிட்றோம், நம்ம ஹைஜீனாக இருந்தாலும் நம்ம இருக்கிற இடம் அந்த மாதிரி சுற்றி பார்க்கும்போது அப்போ ஏதோ ஒன்று நமக்குள்ளே இருந்துகிட்டே தானே இருக்க மாதிரி இருக்குது. ஆமாம், அது அஃப்கோர்ஸ் இருக்கலாம். பட் நமக்கு ஒரு எதிர்ப்பு சக்தின்னு இருக்குது. ஸோ அந்த எதிர்ப்பு சக்தினால நிறைய வாட்டி அதுக்கு அந்த வேர்ம்க்கு வந்து அந்த மாதிரி கண்டிஷன் இல்லை சர்வைவ் பண்ணி மல்டிப்ளை பண்ணி இன்னும் நிறைய வேர்ம் பேர்டன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ எக்ஸிட் ஆகிடும், இல்லை செத்துடும். அண்ட் சில பேருக்கு நல்ல எதிர்ப்பு சக்தி இருக்கிறதுனால அவங்களுக்கு சிம்டம்ஸும் வராது, அவங்க ஜஸ்ட் கேரியர்ஸாக இருப்பாங்க. தே மே ஜஸ்ட் ஹேவ் இட் அண்ட் அவங்கனால மற்றவங்களுக்கு பாதிக்கலாம். ஓகே, அவங்க வந்து சோர்ஸ் ஆகிடுவாங்க அப்போ. ஸோ போத் ஆர் இம்பார்ட்டன்ட். எல்லாருக்கும் ரொம்ப சிவியர் டிசீஸ் வரும்னு அவசியம் இல்லை. இப்போ இன்னொரு குரூப் பார்த்தீங்கன்னா கேன்சர் பேஷண்ட், அவங்களுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிடுது. இப்போது ஒரு வைரஸ் ஹெச்ஐவி வைரஸ்ன்னு இருக்கு, அவங்களுக்கும் இம்யூனிட்டி குறைஞ்சிடுது. எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கச்சே வேர்ம் இன்ஃபெஸ்டேஷன் வந்ததுன்னா அவங்களுக்கு வந்து அந்த டேர்ம் ஹைப்பர் இன்ஃபெக்ஷன்னு சொல்கிறோம். ஹைப்பர்னா அதிகம், ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அந்த லோட் ரொம்ப ஜாஸ்தியானால் அது லைஃப் த்ரெட்னிங் ஆகிடலாம். இப்போ கேன்சர்னால அவங்களுக்கு ரிஸ்க் இல்லாமல் இருக்கலாம். பட் இந்த வேர்ம் பேர்டன் அவ்வளோ அதிகமாகிட்டு ஃபுல்லாக பாடியில் பரவிட்டு அதனால லைஃப் பாதிக்கலாம். ஸோ இட்ஸ் இம்பார்ட்டண்ட், எந்த குரூப் இருந்தாலும், யார் இருந்தாலும், ஹெல்தி கேன்சர் பேஷண்ட் யார் இருந்தாலும், ஏதான சின்ன சின்ன சிம்டம்ஸ் இருக்கச்ச பாடி எப்போ நமக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கும். பசி, ஆக்டிவிட்டி, இதை வச்சு நம்ம we can அண்டர்ஸ்டாண்ட், புரிஞ்சிக்கணும். நமக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கறது, எனக்கு இது முடியல, ஏன் முடியல, என்னன்னு சொல்லிட்டு. வயறுனால பிரச்சனையா? ஸோ மோஸ்ட்லி வேர்ம் இன்ஃபெஸ்டேஷனில் உங்களுக்கு ஃபீவர் வராது, வாமிட்டிங், ஸ்டமக் பெயின், மெயின்லி ஸ்டமக் பெயின், பசி குறைஞ்சிருது, இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிம்டம்ஸ். அப்புறம் சொன்னா போல் அந்த இச்சிங் அரவுண்ட் த ஏனல் ரீஜன். நாட் ஓன்லி வாஷிங் ஆஃப் வெஜிடபிள்ஸ் அண்ட் கட்டிங் நெயில்ஸ் அண்ட் ட்ரிம்மிங் தெம், பட் ஒன்று இந்த த்ரெட் வார்ம் இருக்குன்னா அந்த முட்டை வந்து பார்த்திங்கன்னா பெட்ஷீட்ஸ், பிளாங்கெட்ஸில் ரொம்ப அழகாக ஒட்டிக்கும். ஸோ நம்ம வந்து இந்த பெட்ஷீட்ஸ் எல்லாம் வெயிலில் போடணும், இல்லை பெஸ்ட் வாஷ் பண்ணிடுறது பெட்டர். அண்ட் சேஞ்ச் டிவார்மிங் பண்ணுற டைமில் எல்லாம் மேட்ரஸ் வெயிலில் போடுறது, யூவி சன்லைட்டில் போட்டால் அந்த எக்ஸ் டெஸ்ட் ஆகிடும். அண்ட் சேஞ்ச் ஆல் த பெட்ஷீட்ஸ், பில்லோ கவர்ஸ் அன்னைக்கு மாற்றிட்டிங்கன்னா நல்லது, ஹைஜீனிக்காக இருக்கிறது. முன்னாடி சொல்லியிருந்தீங்க குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஹூக் வார்ம் வந்து விசிபிளாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, வேறு ஏதாவது? ரவுண்ட் வார்மும் தெரியும், ஹூக் வார்ம், ரவுண்ட் வார்ம், விப் வார்ம், கொஞ்சம் அப்புறம் இந்த த்ரெட் வார்ம் எல்லாமே தெரியும். இது குவைட் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து பேரண்ட்ஸ் கிட்ட என்ன மெசேஜ் கொடுக்கணும், மதர்ஸ் கிட்டனா, மோஷன் போச்ச குழந்தை வந்து எப்படி குழந்தையே பார்த்து சொல்லிடும் சில வாட்டி. அண்ட் ஒரு சில இன்ஸ்டன்சஸ் அந்த லார்வா சுற்றி போச்ச அடல்ட் வேர்ம் கூட சில வாட்டி காஃபில், ஸ்பியூட்டமில் வெளியில் வந்திருக்கு, இல்லை சடனாக வாய் மூலியமாக கூட வந்திருக்குன்னு சொல்லலாம். அது கொஞ்சம் ரேரானா. மோஸ்ட்லி டாய்லெட் போச்சே வேர்ம் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா முட்டை இருக்கும். முட்டை பார்க்குறதுக்கு வந்து அவங்க லேபில் டெஸ்ட் பண்ணணும். அண்ட் டெஸ்ட் பண்ணி பார்க்கச்சே அதுக்கு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்குது. அங்கே இருக்கிற லேப் பர்சனல் அவங்க அதை பார்த்து இது ரவுண்ட் வார்மா, ஹுக் வார்மா, பின் வார்மா, த்ரெட் வார்ம், அந்த மாதிரி தட் இஸ் விச் டைப்னு பார்த்து கண்டுபிடிச்சி ரிப்போர்ட் கொடுப்பாங்க டாக்டர்ஸ்க்கு. ஒரு ஸ்டூடெண்ட் அவங்க வந்து ஒரு சின்ன ஆராய்ச்சியே பண்ணாங்க. வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட் இன்க்ளூடிங் கோரியண்டர் லீவ்ஸ் எடுத்துகிட்டு வந்து ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தோம். கோரியண்டர் லீஃப்லேயே நாங்கள் லார்வா பார்த்தோம். ஓகே, யூஸ்வலாக நாங்கள் என்ன திங்க் பண்ணுவோன்னா, வெஜிடபிள்ஸை வாஷ் பண்ணணும், ஃப்ரூட்ஸை வாஷ் பண்ணி அப்புறம் வச்சுட்டு சாப்பிடணும்னு சொல்லி அது மூலியமாக தான் வருது. நாங்கள் வந்து கோரியண்டர் அவ்வளோ லைட்டாக இருக்குது, அதில் போய் ஒரு எதானா இருக்குமான்னு டவுட்டே பண்ண மாட்டோம். ஸோ அதுவும் க்ரீனாக இருக்கும். அதுவும் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா கடைசியாக அது கார்னிஷ் பண்ணுறதுக்காக சும்மா தண்ணியில் காமிக்கிறது, இல்லைனா அது எதுக்கு வாஷ் பண்ணிட்டு அதுவே ஃப்ரெஷ்ஷாக தானே இருக்குது, அந்த மாதிரி பண்ணுவோம். ஆமாம், யூஸ்வலாக ஒரு ஃப்ளேவருக்கு தானே போடுறோம். ஸோ அது வந்து குக் பண்ணிட்டா அந்த ஃப்ளேவர் போயிடும். ஸோ கார்னிஷிங் ஒரு பேல்பூரியில் சும்மா அப்படி மேலே தூவுறது. ஸோ அந்த கோரியண்டர் லீவ்ஸ்லேயும் அந்த லார்வல் ஃபார்ம் இருக்குன்னா we have to ரியலி அதை கேர் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி கொஞ்சம் காற்று ஃபேன் கீழே ட்ரை பண்ணி சாப் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். கார்னிஷ்
எஸ் மேம். இப்போ கார்னிஷிங் அப்படின்னா இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க லைக் இந்த நார்த் இந்தியன் ஃபுட்டில் வந்து மேலே சும்மா போடுவாங்க மேம். பட் இப்போ நம்ம குழம்புக்கெலாம் போடுறோம் அப்படின்னா அது நல்லா ஹீட்டில் இருக்கும்போது தானே மேம் போடுறோம். அப்படினாலும் நம்மளுக்கு ப்ராப்ளம் வருமா? நீங்கள் வந்து குக்ட் ஃபுட்டில் போடுச்சு இட் வில் நாட் பி அ ப்ராப்ளம். Okay. பாயில் ஆகிருக்கும். பட் நம்ம வந்து எவ்வளோ நேரம் பாயில் பண்ணுறோம் அது இருக்குது. இப்போ ஜஸ்ட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுற நேரத்தில் போட்டால் இட் மைட் நாட் பி இனஃப். ஓகே மேம். எனக்கு இப்போ நீங்கள் சொன்னோன்னு இன்னொரு கொஷின் என்ன அப்படின்னா, இப்போது இந்த சாயிலில் நம்ம வந்து ஹியூமன் நேச்சர் வந்து நம்ம மோஷன் எல்லாமே வெளியில் போகிறோம் அப்படின்றதுனால இப்போ பக்கத்தில் க்ராப் இருக்குது. ஸோ தண்ணியோடு அது மிக்ஸ் ஆச்சுன்னா அதில் நம்ம நடந்தோன்னா நம்மளுக்கு வார்ம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இது எல்லாமே வெளிப்பகுதி தானே மேம். கண்டிப்பாக சன்லைட் வந்து அதில் படும். அப்படி படுறப்போ அந்த புழு வந்து அதில் லார்வா இறந்து போகாதா? வெரி குட் கொஸ்டின். ஆக்சுவலாக டைம் ஆக ஆக கண்டிப்பாக செத்துடும். ஓகே. ஆனால் ஹியூமன் ஆக்டிவிட்டி ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இப்போது சம்படி பாஸ்ட் இந்த நைட் காலையில் வேறு யாரோ வராங்க, நடக்கணும், அவங்க வேலையை முடிக்கணும். ஸோ இந்த செயின் சைக்கிள் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அண்ட் இது வந்து ஒன்லி ஹியூமன்ஸ் கிடையாது. நான் ஒரு வேர்ம் வந்து டாக்ஸ்லேயும் இருக்கும்னு சொன்னேன். ஸோ தேர் ஆர் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன். அந்த லைஃப் சைக்கிள் வந்து வேறு வேறு ஆனிமல்ஸ் பேர்ட்ஸில் கூட மெயின்டைன் ஆகலாம். ஸோ we cannot control activities of humans and animals will behave as they choose to. ஸோ இப்போது இதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இந்த வெஜிடபிள்ஸ் வாஷ் பண்ணி சாப்பிடணும். கொஞ்சம் நம்ம ஹைஜீனாக இருக்கிறத தவிர வேறு எந்த ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் இல்லையா மேம்? ஒன்று ஃபர்ஸ்ட்லி நேஷ்னல் டீவர்மிங் டே இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டே தட் இஸ் பீங் அப்சர்வ்ட். இவ்வளோ பெரிய விஷயம் டீவர்மிங் ஃபார் ஸோ மெனி சில்ட்ரன், ஃப்ரீ மெடிக்கேஷன், அது கண்டிப்பாக எல்லாரும் எடுக்கணும். அப்புறம் பேரண்ட்ஸ் தே மஸ்ட் ஆல்சோ கோ அண்ட் கெட் திஸ் மெடிசின். ப்ரிஃபரபிளி ப்ரெக்னென்ட் விமென்னாக இருந்தால் அவங்களும் செக் பண்ணிக்கலாம். அண்ட் ஹைஜீனிக் மெத்தட்ஸ் சொன்னால் போல் பர்சனல் ஹைஜீன், நெயில்ஸ் கட் பண்ணி ஷார்ட் நெயில்ஸ். சில்ட்ரன் இப்போது பசங்க வந்து வெளியில் விளையாடிட்டு வந்ததுக்கப்புறம் ஸ்ட்ரிக்ட்லி ஹேண்ட் வாஷ் பண்ணணும். அந்த ஹேண்ட் வாஷ் இப்போல்லாம் ரொம்ப குறைஞ்சிருது. நம்ம COVID-19 இருக்கச்சே எல்லாரும் ஹேண்ட் வாஷ் சின்சியராக பண்ணாங்க, எஸ் மேம். ஹேண்ட் ரப் யூஸ் பண்ணாங்க. பட் சோப் அண்ட் வாட்டர் வச்சுட்டு வாஷ் பண்ணணும். கை க்ளீனாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்றதுக்கு இறங்கிடுறாங்க. தட் இஸ் வெரி டிஃபிகல்ட். எல்லாரும் இப்போ நிறைய வெளியில் சாப்பிட விரும்புகிறாங்க. அந்த மாதிரி இருக்கச்சே ஃபுட் ஹேண்ட்லர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நிறைய டிசீசஸ் ஆர் டிரான்ஸ்மிட்டட் த்ரூ தட் வே. ஸோ ஹைஜீன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். ஓகே மேம். நீங்கள் வந்து இப்போ ப்ரெக்னென்சி விமன் வந்து சொல்லியிருந்தீங்க. இப்போது யூஸ்வலாகவே ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விமனுக்கு வந்து ஹீமோக்ளோபின் கம்மியாகும். பட் இப்போது அவங்களுக்குள்ள வார்ம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து இப்போ நார்மலாக நீங்கள் சொன்ன சிம்டம்ஸ்னால தான் கண்டுபிடிக்க முடியுமா? பிகாஸ் ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்குன்னா யூஸ்வலாகவே அவங்க வாமிட் எடுப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே ஒரு மாதிரி தான் இருக்கும் அந்த டைமில். ஸோ அப்படிங்கிறப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? தட்ஸ் ஆல்சோ வெரி நைஸ் கொஸ்டின். இப்போது ப்ரெக்னென்ட் விமென்க்கு வந்து நாசியா, வாமிட்டிங் யூஸ்வலி அது ஏர்லி மார்னிங் சிக்னஸ்ன்னுவாங்க. ஓகே. காலையில் இருக்கும். பகல் டே ஆஸ் த டே ப்ரோக்ரெஸஸ் அந்த சிம்டம்ஸ் மோஸ்ட்லி குறைஞ்சிரும். இந்த வேர்ம் இன்ஃபெஸ்டேஷனால் இருக்கிற சிம்டம் வந்து ஹோல் டே இருக்கலாம். பசி டோட்டலாக குறைஞ்சிரும். சாப்பாடு பிடிக்கவே பிடிக்காது. அண்ட் அவங்க இன்டேக் குறைஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி ஃபுல் டே அவங்க வந்து டல்லாக இருக்காங்க. அண்ட் ஃபுட் இன்டேக்கே கம்மியாயிடும். ஸோ நியூட்ரிஷ்னல் அனீமியான்னு பேர் அதுக்கு. அது ஏன் விருப்பம் இல்லையா? இன்னொரு ப்ரெக்னென்ட் விமென்க்கு வந்து சில வாட்டி பைக்கான்னு இருக்கும், வேறு வேறு திங்ஸ் சாப்பிட பிடிக்கும், சேஞ்ச்டு ஆப்பிடைட் இருக்கும், அதனால கூட அனீமியா இருக்கலாம். ஸோ டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிவிட்டு எதனால இவங்க அனீமிக்காக இருக்காங்க, என்ன டைப் ஆஃப் அனீமியா, ப்ளட் டெஸ்ட் பண்ணி கூட பார்ப்பாங்க. சில வேர்ம்ஸ்னால அந்த அனீமியா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் உங்களுக்கு ஹுக்வர்ம்னு சொன்னேன். அந்த ஹுக்வர்ம் அனீமியா வந்து உடம்புல பிளட் செல்ஸ் இருக்குது, ரெட் பிளட் செல்ஸ், அது இந்த ஷேப்பே மாறிடும் அந்த ஹுக்வர்ம் இன்ஃபெஸ்டேஷன் இருக்கச்சு. ஸோ அந்த டைப் ஆஃப் அனீமியா ரிப்போர்ட்டை வச்சுட்டு இது வேர்ம் இன்ஃபெஸ்டேஷன்னால, இது நியூட்ரிஷன்னால டாக்டர் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். இப்போ நம்ம யூஸ்வலாக ரொம்ப அனிமிக்காக இருக்கும், குழந்தையிலேருந்து இப்போ பெரியவங்க வரைக்குமே அனிமிக்காக இருக்காங்க, இந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு நார்மல் டாக்டரை பார்த்தாலே அவங்க நம்மளுக்கு இந்த கன்சல்டேஷன் கொடுப்பாங்களா, இல்லை நான் இதுக்குன்னு தனியாக வேறு எதாவது டாக்டரை பார்க்கணும்? யூஸ்வலாக நார்மல் டாக்டர்கிட்டே, யூஸ்வல் ஜென்ரல் ப்ராக்டிஷனர்கிட்டே போனால் அவங்க டீவர்மிங் தான் ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்க. டீவர்மிங் பண்ணிவிட்டு திருப்பி இன்னொரு டோஸும் கொடுத்துட்டு சரியா இல்லைன்னா பெட்டர் பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்குறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போது அனீமியா வந்து அதுக்கு நிறைய காரணம் இருக்குது.
காமனஸ்ட் வந்து வேர்ம் இன்ஃபெஸ்டேஷன். ஓகே மேம். பட் அதுக்கு வந்து சில வாட்டி கேன்சர்னாலையும் அனீமியா இருக்கலாம். ஸோ பெட்டர் தட் வேர்ம் ட்ரீட்மெண்ட் டிவர்மிங் பண்ணிட்டு கூட அந்த சிம்டம் இருக்குன்னா ஹாஸ்பிட்டலில் பெரிய கிளினிக் போயிட்டு அந்த பிளட் டெஸ்ட் பண்ணி அந்த மாதிரி செக் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே மேம். ஸோ இந்த கொஷின் கொஞ்சம் வந்து வியர்டாக இருக்கலாம். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்பைஸியாக ஃபுட்டு சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு இப்போ ஸ்பைஸியாக ஃபுட்டு சாப்பிட்றப்போ அது இந்த வார்ம் எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி ஏதாவது லைக் அதுக்கு ஏதாவது ஆகுமா? அது தெரியல, ஸ்டடி பண்ணி தான் பார்க்கணும் அந்த வேர்ம்ஸ்க்கு வந்து எப்படி டாலரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் வேர்ம்ஸ் அந்த முட்டையை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டின்னா நிறைய கண்டிஷன்ஸ் சர்வைவ் பண்ணுறது. ஸோ ஸ்பைசி ஃபுட் டாலரேட் பண்ணுமா இல்லையான்னு சொல்கிறது வந்து கஷ்டம். என்னோட ஸ்டமக் ஆசிடிட்டிஸ் சர்வைவ் பண்ணுறது. ஆக்சுவலாக நம்ம இந்தியன் வெரைட்டியில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பைசஸ் ஆர் ஆக்சுவலி பெனிஃபிஷியல்னு தான் சொல்கிறாங்க. அண்ட் நான் உங்களுக்கு கேஸ்டர் ஆயிலும் சொன்னேன் தட் மெனி பீப்புள் யூஸ் தட். ஸோ பாசிபிள் தட் அது இந்த வேர்ம் லோட் குறையலாம். இட் மைட் cause some problem, but until research is done, it's difficult to say. ஓகே மேம். இப்போது அந்த வார்ம் நமக்குள்ளே இருக்கும்போது நம்மளுக்கு வந்து பசிக்காது, அது இன்னும் போனால் நம்ம வெளியே மோஷனும் நம்மளால் போக முடியாது. அப்படின்ற பட்சத்தில் இப்போது நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் தான் வந்து அது நியூட்ரிஷன் எடுத்துக்குது. இப்போ நம்ம சாப்பாடே சாப்பிடலை அப்படின்னா அது நம்மளோட ரத்தத்தை மட்டுமே தான் வந்து ஃபுட்டாக எடுத்துகிட்டு இருக்குமா மேம்? சில வேர்ம்ஸ் வந்து ரத்தத்தை உரியும். சில வேர்ம்ஸ் வந்து இப்போது சில பேர் வந்து சாப்பிடாம இருந்தாங்கன்னா அவங்க உடம்புல இருக்கிற ஃபேட் ரிடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே. ஸோ அந்த ஃபேட் ரிடக்ஷன் ஆக அவங்க இன்னும் லீன் ஆகிடுவாங்க, ஸ்டார்வேஷன் லெவலுக்கு போயிடுவாங்க, ரொம்ப வீக் ஆகிடுவாங்க, அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண லெவலுக்கு ஆகிடும். ஸோ வேர்ம்ஸ் வந்து இருக்கிற ஹியூமன் பாடியில் இருக்கிற செல்ஸ் டிஷ்யூ அதை சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது சர்வைவ் பண்ணணும். ஸோ சாப்பாடு இருக்கலாம், இல்லை டிஷ்யூ மெட்டீரியல் குடல்லையே அதை சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே மேம். இப்போ ஒன்ஸ் வார்ம் இருக்க நம்மளுக்கு அது கொஞ்சம் சிவியராக இருக்குது, நம்ம மாத்திரை போடுறோம் லைக் இந்த ஒன்லி அந்த ஆல்பெண்டசோல் அந்த மாத்திரை போடுறதுனால அது சரியாயிடுமா மேம்? ஏன்னா இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க அது ஒன்ஸ் சரியாகலாம் நீங்கள் அடுத்து வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்குற மாதிரி இருக்கும்னு. அதுக்கப்புறமான சிகிச்சை எப்படி இருக்கும்? ஸோ டாக்டர்ஸ் வந்து யூஸ்வலாக கைட் பண்ணுவாங்க. ஆல்பெண்டசோல் வந்து ஒரு மெடிசின் காமன்லி அவைலபிள். வேறு மெடிசின்ஸும் இருக்குது. சில அதெல்லாம் எப்போ டாக்டர் கிட்ட போய் கண்டுபிடிக்கிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா சில வாட்டி அந்த மாத்திரைக்கு வந்து கேட்காம இருக்கலாம். டாக்டர்ஸ் வந்து ஹையர் டோஸ் கொடுக்கலாம், இல்லை வேறு மெடிகேஷன்ஸ் கொடுக்கலாம். சின்ஸ் நம்ம நேஷ்னல் டிவர்மிங் டே ஆல்பெண்டசோல் இஸ் த மெடிசின் தட் இஸ் பீங் கிவன். அதனால நான் அந்த மற்ற மெடிசின் பற்றி டச் பண்ணல. பட் பெஸ்ட் இஸ் டு கன்சல்ட் த லோக்கல் டாக்டர். அவங்கக்கிட்டேயும் சரியா இல்லைன்னா ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் கிட்ட போய் காமிச்சு கேட்கலாம். ஓகே மேம். நீங்கள் சொல்லியிருந்தீங்க நம்ம வந்து 3 to 4 months ஒன்ஸ் வந்து இந்த மாத்திரை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து ஒரு சீரியஸான கண்டிஷன் ஆயிடுச்சதுனால அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணுறது? இதோட அடுத்த கட்டமான சிகிச்சை வந்து எப்படி இருக்கும்? நம்ம என்ன மாதிரி டேப்லெட்ஸ் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும்? யூஸ்வலாக டேப்லெட்ஸ் போகிறோம். சில பாக்டீரியா வந்து இப்போ அந்த டேப்லெட் வந்து ஓரலாக கொடுத்து அது வந்து கேட்காது, ரெசிஸ்டன்ஸ் வந்துருக்கலாம். அப்போது ஐவி மெடிசின்ஸ் கொடுப்போம். மேம், இப்போது வயிற்று எப்பயுமே க்ளீன் பண்ணணும், இத்தனை மாதத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணணும், அதில் கொஞ்சம் வந்து எல்லோரும் கான்ஷியஸாக இருப்பாங்க மேம். அந்த டைமில் அந்த புழு வெளியில் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஆக்சுவலாக இந்த வயிறு க்ளீன் பண்ணுற கான்செப்ட் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். டிவர்மிங் எவ்ரி 3-4 months இந்த ஆல்பெண்டசோல் எடுக்கிறது இஸ் ஓகே, சேஃப். வயிறு க்ளீன் பண்ணுற கான்செப்ட் பழைய காலத்து கான்செப்ட். இப்போல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக குழந்தை டாக்டர்லாம் சொல்லுவாங்க, குழந்தைக்கு வந்து நீங்கள் கேஸ்டர் ஆயில் கொடுக்கக்கூடாது, ஏன்னா குடல் வளர்ச்சியில் பாதிக்கும். குடலில் இருக்கிற வில்லையின் பேர் ஃபிங்கர்ஸ் மாதிரி இருக்கும், அது நல்லா டெவலப் ஆகணும். அப்போ தான் அப்சார்ப்ஷன் நியூட்ரியன்ஸ் எல்லாம் அழகாக உடம்புக்குள்ளே ஏறும். ஸோ அந்த வில்லை வந்து ஸ்டண்ட் ஆகிடும், டெவலப்மெண்ட் குறைஞ்சிரும் இஃப் கேஸ்டர் ஆயில் எடுத்தால். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட். நாட்டு வைத்தியம் பண்ணுறது சில விதமாக பண்ணுறது, வயிறு மேலே அப்ளை பண்ணுறது ஓகே, பட் இன்டர்னலாக சாப்பிட்றது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கக்கூடாது. டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணால் பெட்டர். ஆல்பெண்டசோல் எடுக்கிறது பெஸ்ட்டு. இப்போது ஒன்ஸ் இன் 3-4 months எடுத்துட்டா பெஸ்ட்டு. பட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, சில வாட்டி
லூஸ் மோஷன்ஸ் ஆகிருக்கு, ஒரு ஃபார்மசியில் போயிட்டு எனக்கு லூஸ் மோஷன்ஸ் இருக்குது, எனக்கு 4-5 டைம்ஸ் 6 டைம்ஸ் ஆகிடுது, உடனே ஒரு மெடிசன் லோமோட்டெல் ரெடோட்டெல் ஏதோ ஒன்று வயரு வந்து அந்த ஃப்ரீக்வெண்ட் மோஷன் கண்ட்ரோல் பண்ணதுக்கு கொடுக்கலாம். அந்த மாத்திரை எடுத்துட்டு இந்த மாதிரி டீவர்ம் பண்ணாமல் இருந்தால் வயரில் அந்த வேர்ம் லோடு அதிகமாகிடும். ஸோ எதனால லூஸ் மோஷன் நடந்தது அது வந்து கண்டுபிடிக்கணும் அண்ட் டீவர்மிங் பண்ணணும். மோஷன் ரிடியூஸ் பண்ணுறதுக்கு மெடிசன் தேவை, பட் அதை வந்து செக் பண்ணி தான் பண்ணணும். ஜஸ்ட் கேஷுவலாக போட்டுட்டு விட்டுடக்கூடாது, பிகாஸ் இதில் பாதிக்கலாம். ஓகே, எந்த லூஸ் மோஷனாலும் இப்போ யூஸ்வலாக நான் இந்த ஃபுட்டு சாப்பிட்டா அதை ஒத்துக்கல, ஃபுட் சில வாட்டி அலர்ஜிக்காக இருக்கலாம், சில வாட்டி வந்து இப்போ நம்ம ஹெல்மெட்ஸ் பற்றி தான் பேசணும், புழு பற்றி. பட் கண்ணுக்கு தெரியாமல் இருக்க இப்போ அமீபியாசிஸ், ஜியார்டியா, இதெல்லாம் சின்ன சின்ன கிருமி, அதுவும் பேரசைட்ஸ் தான். அதனாலேயும் உங்களுக்கு லூஸ் மோஷன்ஸ் வரலாம், பாக்டீரியானாலேயும் வரலாம். ஸோ எதனால வந்திருக்கு, ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணுமா, இல்லை ஆன்டி அமீபிக் கொடுக்கணுமா, இல்லை ஆன்டி ஹெல்மென்திக் கொடுக்கணுமா, அது டாக்டர் தான் பெஸ்ட் ஜட்ஜ் ஆஃப் இட். என்ன மாதிரி லூஸ் மோஷன்ஸ் இது அவங்க கண்டுபிடிப்பாங்க. சில வாட்டி ஃபுட் பாய்சனிங்னால இருக்கலாம், சில வாட்டி இந்த மாதிரி வேர்ம் லோட்னால இருக்கலாம். ஸோ பெஸ்ட் டு கன்சல்ட் லோக்கல் டாக்டர் கூட கன்சல்ட் பண்ணால் அவங்க சொல்லுவாங்க சஜஷன். ஓகே மேம், இப்போ நம்மளுக்கு வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுக்கு டிசென்ட்ரி ஆகுது, இல்லை ஏதாவது ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கான ஆன்டி பாக்டீரியா எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன மாதிரி ஒரு ரியாக்ஷன் கிடைக்கும், அதனால் ஏதாவது நம்மளுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்குமா? அந்த ஆன்டிபயோட்டிக் வந்து உங்களுக்கு பாக்டீரியல் காசஸை தான் நிறுத்தும். இப்போது ஷிகலான்னு சொல்லி ஒரு கிருமி இருக்குது, அது வந்து டிசென்ட்ரி காஸ் பண்ணும், அது பாக்டீரியல் காஸ்னால. பட் ஹெல்மென்த் இந்த மாதிரி ஹுக் வார்ம், ரவுண்ட் வார்ம், டேப்னா அந்த ஆன்டிபயோட்டிக் எஃபெக்ட் ஆகாது, ஆல்பெண்டசோல் தான் சாப்பிடணும். ஸோ மருந்து எடுத்துட்டு சரியா இல்லைன்னு சொல்லச்ச இதுதான். அதுவும் பார்க்கணும், மோஷன் போச்சு புழு இருக்குதா, சில வாட்டி தெரியும், அழகாகவே தெரியும், இல்லையா ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். டாக்டர்ஸ் சிம்டம்ஸ் கேட்பாங்க, என்னென்ன இருக்குது, அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். பாக்டீரியாவுக்கு தனியாக இருக்கலாம், அமீபியாசிஸ் ஜியார்டியாசிஸ்க்கு தனியாக இருக்கும், அண்ட் ஃபார் ஹெல்மெட்ஸ் தனியாக இருக்கும். யானைக்கால் கூட சொல்லியிருக்கேன், அது வந்து கொசு மூலியமாக பரவும். ஸோ டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் காசிங் டிசீஸ். மேம், இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க குழந்தைங்களுக்கு வந்து நைட் நேரத்தில் இச்சிங் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு புழு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சேம் அடல்ட்ஸ்க்கும் அதே தானா? ஆமாம், அடல்ட்ஸ்க்கும் அப்படி ஈச்சிங் இருக்கலாம். அஃப்கோர்ஸ் பெட் வெட்டிங் வந்து இந்த ஸ்மால் ஏஜ் குரூப் ஆஃப் சில்ட்ரனில் இருக்கும். மோஸ்ட்லி பேரண்ட்ஸ் வந்து இதை பற்றி யோசிச்சிக்காம குழந்தைய ரொம்ப திட்டிடுவாங்க, இப்படி ஏன் பண்ணுறேன், அது ஒரு டென்ஷன் எங்ஸைட்டினால இருக்கலாம்னு சொல்லிட்டு. பட் வெரி இம்பார்ட்டன்ட், வேர்ம்ஸ் இருக்கான்னு கண்டுபிடிச்சா வேர்ம்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ண உடனே இது யூஸ்வலாக நின்று போயிடும். ஸோ இந்த பெட் வெட் வந்து அடல்ட்ஸ்க்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? அடல்ட்ஸ் வந்து ரிப்போர்ட் ஆகலை, பட் இச்சிங் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா நைட்டில் தான் அந்த பூச்சி வெளியில் வரும், முட்டை போடும், அண்ட் இச் பண்ணத்தில் ஃபிங்கர் நெயில்ஸ்குள்ளே அந்த எக்ஸ் இருக்கும், அண்ட் அது வந்து அப்படியே பிளாங்கெட்ஸ் ஆர் பெட்ஷீட்ஸில் ஸ்டிக் பண்ணிவிட்டு அப்படியே பரவும். ஸோ பக்கத்தில் இருக்கிற குழந்தைக்கும் அது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க வந்து ஏதோ கை வாஷ் பண்ணாமல் சாப்பிட்டாங்க, ஸோ அந்த எக்ஸ் அப்படியே திருப்பி என்டர் ஆகிடும். இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க அந்த கொரியாண்டர் வந்து ரிசர்ச் பண்ணிட்டாங்க ரொம்ப, அதே மாதிரி வேறு ஏதாவது நம்ம ரொம்ப சிம்பிளாக நினச்சிட்ருக்க விஷயங்கள்ல அப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? ஸோ நான் வெஜிடேரியன் ஃபுட் எடுத்திங்கன்னா அதில் போர்க், சப்போஸ் போர்க் சாப்பிட்றாங்க, அந்த போர்க் வந்து அண்டர் குக்ட், ஃபுல்லாக குக் பண்ணாமல் இருந்தால் அது அந்த போர்க் மூலியமாகவும் இந்த லார்வல் ஃபார்ம் என்டர் ஆகிடும். அண்ட் உடம்புல வேறு வேறு டிஷ்யூவில், கண்ணில் இல்லை பிரெயினில் போய் அங்கே ஒரு லீஷன் க்ரியேட் பண்ணிடும். அதனால சில சிம்டம்ஸ் வரலாம், பிளைண்ட்னஸ், கண்ணு பார்வை குறையலாம். இந்த பிரெயின் அஃபெக்ட் பண்ணிட்டுனா காக்கா வலிப்பு வரலாம். அண்ட் அந்த காக்கா வலிப்புக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணச்ச அன்லெஸ் அந்த டெஸ்ட் பண்ணி பார்த்து எதனால இந்த காக்கா வலிப்பு வருது, இந்த டைப் ஆஃப் லீஷன், அது அந்த ரேடியாலஜிஸ்ட் சொல்லுவாங்க இது வந்து டியூ டு த வேர்ம், கரெக்டாக கண்டுபிடிச்சி அதுக்கெல்லாம் சில பர்டிகுலர் பேட்டர்ன் இருக்குது, இல்லை லிவரில் போய் பாதிக்கலாம். ஸோ இந்த பேட்டர்ன்ஸை வச்சுட்டு டாக்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. சில வாட்டி அந்த ட்ரீட்மெண்ட்டில் டேப்லெட்ஸ் இருக்கலாம், இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கலாம், அது டாக்டர்ஸ் ஜட்ஜ் பண்ணுவாங்க, இல்லை சர்ஜிக்கலாக இருக்கலாம். ஓகே மேம், இப்போ நான் வந்து 3 to 4 monthsக்குள்ளே ஒரு டேப்லெட் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அதோட லைஃப் ஸ்பேன் எப்படி இருக்கும்? லைக் இப்போ நான் எடுத்துக்கிட்டு உடனே ஏதோ ஒரு வேறு மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் நடக்கிறேன், எனக்குள்ளே வார்ம்ஸ் வந்து அதை ஸ்டே பண்ணுமா, அது வளருமா? நீங்கள் வந்து என்ன கேட்குறீங்கன்னா அது இந்த இஃபெக்ட் எவ்வளோ நாள் இருக்கும்னு சொல்லிட்டு, அதுவும் அதை பற்றி நமக்கு ரொம்ப டேட்டா கிடையாது. யூஸ்வலாக என்ன சொல்கிறேன்னா ஒன்ஸ் இன் 3-4 months எக்ஸ்போஷர் இருந்துகிட்டே இருக்கும். பட் அந்த பேர்டன் ரொம்ப அதிகமாக ஆகாமல் இருக்கிறதுக்கு யூ கெட் அ
deworming done. நீங்கள் சொல்கிற எப்போ வேர்ம்ஸ் இருக்கும்னு சொல்லினா அது யோசித்து பார்த்தா ஐயோ அப்படி ஒரு டென்ஷன் ஆகிடும், ஒரு Yes, ma'am. பயம் வந்துடும். பட் ஓகே, ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். பசி கம்மியாயிடுச்சு, சரி ஐ டேக். வென் டிட் ஐ லாஸ்ட் டேக்? பட் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்க வேண்டாம், டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுற போலே. ஓகே மேம். டிவார்மிங் டேக்கான விழிப்புணர்வு வந்து மக்களுக்கு வந்து எப்படி கொடுக்கப்பட்டு வந்துட்டுருக்கு? நம்ம நாட்டில் இருக்கிற பசங்க அப் டு ஏஜ் ஆஃப் 19, WHO என்ன டேட்டா கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஹெவி லோட் ஆஃப் வேர்ம்ஸ் இருக்குது. அண்ட் அவங்களுக்கு வந்து இப்போ க்ரோத் சார்ட்டுன்னு இருக்கும். பசங்க குழந்தை டாக்டர்கிட்ட போச்சு க்ரோத் சார்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ ஃபிசிக்கல் க்ரோத் கம்மியாக இருக்குது, ஸ்டண்டடாக இருக்குது, இல்லை மென்டல் ஆக்டிவிட்டீஸ் கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி டேட்டா வந்திருக்கு. அது அப்சர்வ் பண்ண இந்த டிவர்மிங் இஸ் இம்பார்ட்டன்ட் டு பி டன் த்ரூ அவுட் த கண்ட்ரி ஆன் அ பர்டிகுலர் டே. ஸோ அது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நேஷ்னல் டிவர்மிங் டே கொடுத்தா. இப்போ முன்னாடி பார்த்திங்கன்னா போலியோ வியாதி இருந்தது. அந்த போலியோ வியாதி இருக்கிறச்ச பல்ஸ் போலியோன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ எல்லா பேபிஸ்க்கு, எல்லா சில்ட்ரன் அண்டர் 5க்கு போலியோ ட்ராப்ஸ் கொடுத்தாங்க அந்த 2 days in a year. ஓகே, ஸோ அதில் எங்கே இருந்தாலும் எப்போ வேக்சின் எடுத்திருந்தாலும், நேற்று கூட எடுத்துருக்கலாம், பட் அன்னைக்கு பல்ஸ் போலியோ போடுற இன்னைக்கு கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும் வேக்சின். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி பண்ணச்ச அந்த இராடிகேஷன் ஆஃப் போலியோ ரொம்ப எஃபெக்டிவாகிடுது. எவ்வளோ வேக்சின் எடுத்தாலும் வேக்சின் கவரேஜ் வந்து கம்மியாக இருந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, 100% வரல. எப்படியும் போலியோ வந்து சர்க்குலேட் ஆச்சு, போலியோ கேசஸ் ரிப்போர்ட் ஆயிருந்தது. பட் ஒன்ஸ் பல்ஸ் போலியோ கொண்டு வந்ததுக்கப்புறம் இது ரொம்ப டார்கெட்டடாக இராடிகேஷன் ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இதே போல் இப்போ வேர்ம் பேர்டன் ரிடியூஸ் பண்ணோன்னா ஆல் சில்ட்ரன் அப் டு த ஏஜ் ஆஃப் 19, எஸ்பெஷலி ஃப்ரம் அப் டு த ஏஜ் ஆஃப் 14. ஏன்னா இவங்களுக்கு இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன், ஃபிசிக்கல் மென்டல் க்ரோத் இஸ் கெட்டிங் அஃபெக்டட். ஸோ எல்லா பசங்களும் ஒரே நாள் டார்கெட் பண்ணால் டிரான்ஸ்மிஷன் பிட்வீன் சில்ட்ரன், ஏன்னா பசங்க விளையாடுறாங்க, கை கோத்துன்னு விளையாடுறாங்க, ஃப்ரம் த ஒன் சைல்டு இட் கேன் கோ டு அனதர். இந்த டிரான்ஸ்மிஷன் செயினை பிரேக் பண்ணலாம். அண்ட் இஃப் பேரண்ட்ஸ் ஆல்சோ, இது ஏன்னா மெடிசன் ரொம்ப சீப் தான், தே கேன் மீட் தேர் ஓன் டாக்டர்ஸ் அண்ட் அவங்களும் அந்த மாத்திரை வாங்கி சாப்பிடலாம். ஸோ தட் ஃபேமிலியில் வேர்ம் இன்ஃபெஸ்டேஷன் ஸ்ப்ரெட் ஆகிறது செயினை நிறுத்தலாம். ஓகே மேம். ஸோ இப்போ இந்த டிவார்மிங் டேக்கான விழிப்புணர்வு வந்து முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்குமான வித்தியாசம் எப்படி இருக்குது மக்கள்கிட்ட? எந்த வியாதிக்கும் மாத்திரை இல்லை, மருந்து இல்லை, வேக்சின் இல்லைன்னா ஜனங்கள் ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க, கவலைப்படுறாங்க, உடனே அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறாங்க. இப்போது COVID-19 வரைக்கும் அப்படி இருந்தது. பட் த மூமெண்ட் அதுக்கு வேக்சின் இருக்குது, மெடிசன் இருக்குன்னா கொஞ்சம் அலட்சியமாக இருந்துடுறாங்க, கேர்லெஸ் ஆகிடுறாங்க, அப்புறம் பார்த்துக்கலாமேன்னு விட்டுறாங்க, எனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு இருப்பாங்க. அந்த மெசேஜ் வந்து ஸ்ட்ராங்காக வந்து ரொம்ப சிக்காக போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற நிலைமைக்கு வரக்கூடாது. அந்த நான் சர்ஜிக்கல் எமர்ஜென்சி சொன்னேன், அந்த மாதிரி நடக்கக்கூடாது. முன்னாடியே நம்ம தடுத்திடணும். ஏன்னா குழந்தை வந்து நம்ம ஃபார் த நேஷன், டுடேஸ் சைல்டு இஸ் டுமாரோஸ் அடல்ட் அண்ட் த கேர் கிவர். ஒரு கண்ட்ரி நல்லா இருக்கணும்னா, நம்ம வந்து சில்ட்ரன் ஃப்யூச்சரை நல்லா இருக்கணும்னா வி மஸ்ட் லுக் அட் தேர் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் வெல்பீங். அவங்க கான்சன்ட்ரேஷன்ஸ் இன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பாதிக்கிறதுனா வேர்ம்னாலனா அதுக்கு மாத்திரை இருக்குது, நம்மக்கிட்ட சொல்யூஷன் இருக்குது. ஏன் அதை எடுத்துக்கூடாது அண்ட் ஏன் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது? அதுதான் ஸ்ட்ராங் மெசேஜ். ஒன்று இந்த மாதிரி டார்கெட்டட் இன்டர்வென்ஷன். அப்புறம் ஒன்று மாப் அப் டே. பல்ஸ் போலியோலையும் நான் போலியோ வியாதி எராடிகேஷன் பண்ணச்சேன் நான் சொன்னேன். ஒரு மாப்பாப் இதே போல் பண்ணாங்க. ஸோ யார் அதை எடுத்துக்கலாம் த்ரூ ஹோம் அகெயின் த டிரான்ஸ்மிஷன் வில் கண்டினியூ. ஸோ February 15th ஒரு டே அந்த மாதிரி பேக்கப் வச்சுருக்காங்க கவர்மெண்ட்டில். அண்ட் ப்ரொவிஷன் ஆஃப் மெடிக்கேஷன் எவ்ரிவேர். ஸோ இந்த அப்ரோச் வச்சுட்டு அவேர்னஸ் கொடுத்தக்கப்புறம் த்ரூ மீடியா, லைக் இப்போ நம்ம இந்த செஷன் பண்ணுறோம் ஆல் இண்டியா ரேடியோவில், அதே போல் க்ரியேட்டிங் அவேர்னஸ் இன் ஸ்கூல்ஸ் அபவுட் சிம்பிள் ப்ராப்ளம் ஆஃப் பர்ன் இன்ஃபெஸ்டேஷன். அது வந்து பெரிய விஷயம். லைக் நம்ம வந்து பெரிய வியாதி வந்து அதை எப்படி என்னடான்னு இடிஞ்சி உட்காரது ஒன்று, பட் சிம்பிள் டிசீஸ் அதுவும் நிறைய இம்பேக்ட் ஆகுது. ஸோ அதுக்கு என்ன வழி? நேஷ்னல் டிவர்மிங் டே ப்ளஸ் மாப் அப் டே மஸ்ட் பி கேர்ஃபுல்லி ஃபாலோட். ஸோ இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விமனுக்கு வந்து இந்த டேப்லெட்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்களே டாக்டர்? ப்ரெக்னென்ட் விமெனுக்கு அனீமியா இருக்குச்சே பிளட் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. மோஸ்ட்லி நியூட்ரிஷனல் சரியாக சாப்பிடாதனால இருக்கலாம்.
பிளட் டெஸ்ட் பண்ணச்சு இப்போ சரியாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, அயன் கேப்சூல் கொடுத்துருக்காங்க, அப்படியும் இம்ப்ரூவ் ஆகலை. வேர்ம்ஸ் இருந்தால் எப்படியும் அந்த நியூட்ரியன்ஸ் அயன் சப்ளிமெண்ட்ஸ் அந்த வேர்ம் தான் சாப்பிட்டுட்ருக்கோம், ஹீமோக்ளோபின் ஏறாது. ஸோ டாக்டர்ஸ் வந்து யூஸ்வலாக டிவர்மிங் ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிஸ் கொடுத்துருவாங்க. ஸோ ஒன்ஸ் அவங்களுக்கு ப்ராப்ளம் இந்த மாதிரி இருந்ததுன்னா தான் கொடுப்பாங்க. அனீமியா இருக்குன்னா எல்லா டாக்டர்ஸ் முதல்ல டிவர்மிங் பண்ணுவாங்க. பிகாஸ் நான் சொன்ன போல் உங்களுக்கு வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் as well as மீட் அண்டர் குக்ட், புவர்லி குக்ட், இல்லை வெளியில் சாப்பிட்ட பழக்கம் இருக்கான்னு கேட்பாங்க. இருக்குன்னா உடனே பெட்டர் டு டிவர்ம் மீன்ஸ் இந்த மெடிசன்னால சைடு எஃபெக்ட்ஸ் இல்லை, சேஃப் தான். பட் அஃப்கோர்ஸ் நம்மளே எடுக்கக்கூடாது, டாக்டர்ஸ் கன்சல்ட் பண்ணி தான் எடுக்கணும். மேம் நீங்கள் பேசும்போது ஆக்சுவலாக இன்ஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ வார்ம் இன்ஃபெஸ்டேஷனுக்கும் வித்தியாசம் என்ன? ஆக்சுவலாக இன்ஃபெக்ஷன்னா மோஸ்ட்லி நம்ம சின்ன சின்ன கிருமி, கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற கிருமி, பாக்டீரியா, வைரஸ், பேரசைட்ஸ் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். எப்போ வந்து அது கண்ணுக்கு தெரியுது அதுக்கு வேர்ட் இன்ஃபெஸ்டேஷன்னு சொல்லுவோம். ஓகே. அதனால் வேர்ம்ஸ் வந்து தெரியும், இப்போ மோஷனில் பாஸ் பண்ணுறோம் அப்போது கண்டிப்பாக கண்ணுக்கு தெரியுது, அதனால் அந்த வேர்டு இன்ஃபெஸ்டேஷன் பேர். அண்ட் அது வந்து குடலில் வந்து அவங்க வந்து பயாப்சி எடுத்து பார்க்கச்செல்லாம் அப்படியே தொங்கிட்டுருக்கும். ஓகே. தெரியும், அது அப்படியே அட்டாச் பண்ணி நிற்கிறது. அஃப்கோர்ஸ் இது டிஷ்யூலேயும் போயிட்டு பரி பண்ணிடுறோம், தனக்கு ஒரு வீடு மாதிரி க்ரியேட் பண்ணி உள்ளுக்குள்ளே அங்கேயே உக்காண்டுரும். அந்த மெடிசன் அங்கே போகிறதுக்கே வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். ஸோ வேறு வேறு மெத்தட்ஸில் அது எடுக்கணுமா இருக்கும். பட் இன்ஃபெஸ்டேஷன் யூஸ்வலி வேர்ட் ஃபார் கண்ணுக்கு தெரிகிற கிருமிக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் டுடே மேம். நிறைய விஷயங்கள் நீங்கள் பகிர்ந்துருந்தீங்க. தேங்க்யூ மேம். Thank you so much for the kind invitation. I enjoyed this session. Thank you so much, dear. Have a nice day. யூ டூ மேம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் டுடே மேம். நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. அன்றாடம் நம்ம வந்து செய்கிற விஷயங்களால் நம்மளுக்கு என்னென்ன பாதிப்புகள் இருக்குது, அதுலேயே நம்ம பெருசாக ஒன்றும் ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம், அது யூஸ்வலாக நம்மளுக்கு வர்றதா. ஸோ அதுக்கு நீங்கள் பயப்படவும் வேண்டாம், அதே மாதிரி ரொம்ப லெத்தாஜிக்காகவும் இருக்க வேண்டாம் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. முக்கியமாக இந்த நாள் வந்து கண்டிப்பாக குழந்தைகளுக்கு அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ தாய்மார்கள் அனைவருமே ரொம்ப கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் இது. ஸோ ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் சொல்லியிருந்தீங்க மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். சுகாதாரம் காப்போம், நோயற்று வாழ்வோம் நிகழ்ச்சியில் ஸ்ரீ ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மைய நுண்ணுயிரியல் துறையின் முன்னாள் தலைவர் டாக்டர் பத்மா ஸ்ரீகாந்த் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் ராஜஸ்ரீ.